எல்லாவற்றையும் ஒப்பு கொடுங்கள். உம் பாதம் எல்லாவற்றையும் அவருடைய கரத்திலே கொடுத்து விடு. இயேசு கொடுத்தது போல கொடுத்து விடு. உம் பாதம் வைத்தே பிதாவே, கூடுமான இந்த துன்பக்கலம் என்னை விட்டு நீங்கட்டும். ஆனால் என் விருப்பப்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தது போல என் நிறைவா, என் நிறைவா, ஏன் என்னை கைவிட்டேன்? ஆனால் அந்த கைவிடப்பட்ட நிலையில் சொன்னாலும், மனித ரீதியிலே சொன்னாலும், மீண்டும் தன்னுடைய உயிரையும் ஆவியையும் பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுத்தான். பிதாவே, தந்தையே, எனது ஆவியை உயிரை உம்முடைய கரத்திலே தருகிறேன் என்று இயேசு ஒப்பு கொடுத்த போது, இதான் மூன்றாவது நாள் உயிரோடு இயேசுவை பிதாவானவர் கல்லறையிலிருந்து எழுப்பியது போல நம்மில் உள்ள காரியங்கள் எல்லாவற்றையும் பிதாவினுடைய கரத்திலே கொடுக்கும் போது, அந்த கரத்தில் கொடுக்கிற எந்த காரியத்தையும் தெய்வம் வெற்றியாக மாற்றுவார். உம் பாதம் வைத்தே பணிகின்றோ. சர்வ சக்தனிடத்திலே எல்லாவற்றையும் கொடுப்போம். காரணம், கடவுளிடமிருந்து பிறக்கின்ற அனைத்தும் உலகத்தை வெல்லும். உலகத்தை வெல்வது நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை. இந்த இறை வார்த்தையை, கடவுளுடைய உயிருள்ள வார்த்தையை நாம் விசுவசித்து நம்பி கரங்களை கொட்டி எல்லோரும் சேர்ந்து ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். ஆமென். கரங்களை கொட்டி உற்சாகத்தோடு கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகத்தை வென்று ஜெயம் எடுக்கும். கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகத்தை வென்று ஜெயம் எடுக்கும். நம்முடைய நம்பிக்கையே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாகும். நம்முடைய நம்பிக்கையே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா. சந்தோஷத்தோடு பிறக்கும் அனைத்தும் உலகத்தை வென்று ஜெயம் எடுக்கும். கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகத்தை வென்று ஜெயம் எடுக்கும். நம்முடைய நம்பிக்கையே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகத்தை ஜெயிக்க வேண்டும். யோவான் 16:33 சொல்லுகிறது போல, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனால் என் பொருட்டு நீ தைரியமாயிரு, நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த ஜெயத்தை நாமும் அவருடைய பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கரங்களை கொண்டு நம்பிக்கையோடு பாடுவோம். கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகத்தை வென்று ஜெயம் எடுக்கும். கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகத்தை வென்று ஜெயம் எடுக்கும். நம்முடைய நம்பிக்கையே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாகும். படுவோம். நம்முடைய இயேசுவே, எங்களுடைய விசுவாசத்தை அதிகரிக்க செய்யும். நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்தும், அதை நிறைவு செய்பவரும் இயேசுவிலே. நம்பிக்கையை தொடங்குகிறவரும் அதை வழி நடத்துகிறவரும் அதை நிறைவேற செய்வருமான இயேசுவிலே கண்களை பதிய வைத்து, நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்தும், அதை நிறைவு செய்பவரும் இயேசுவிலே. நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்தும், அதை நிறைவு செய்பவரும் இயேசுவிலே. நம்ம கண்களை பதிய வைத்து மனம் தளராமல் வாழ்வோம். நம்ம கண்களை பதிய வைத்து மனம் தளராமல் வாழ்வோம். கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும்
உலகத்தை வென்று ஜெயம் எடுக்கும். கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகத்தை வென்று ஜெயம் எடுக்கும். நம்முடைய நம்பிக்கையே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாகும். படுவோம் நம்முடைய நம்பிக்கையே உலகத்தை ஜெயிக்கிற நன்றி. நம்முடைய நம்பிக்கையே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாகும். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னுடைய நம்பிக்கை உம்மில் உள்ள நம்பிக்கை உலகத்தை ஜெயிக்க வைக்கிறது. கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகத்தை வென்று ஜெயம் எடுக்கும். கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகத்தை வென்று ஜெயம் எடுக்கும். நம்முடைய நம்பிக்கையே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாகும். நம்முடைய நம்பிக்கையே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாகும். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா அவரே, ஹல்லேலூயா எல்லாரும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மோசேயை போல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. அருமையான பிள்ளைகளே, நாம் வந்திருக்கிற இடம் சீயோன் மலை, வாழும் கடவுளுடைய நகர், விண்ணக எருசலேம். இதை சுற்றிலும் பல்லாயிரக்கணக்கான தூதர்கள் இப்பொழுது சூழ்ந்து நிற்கிறார்கள். நாம் இப்பொழுது யாரை மையப்படுத்துகிறோம் என்றால் இயேசுவை மையப்படுத்துகிறோம். காரணம், யோவான் எழுதிய நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 36வது திருவசனத்தை இப்படி சொல்லப்படுகிறது. இயேசு நமக்கு விடுதலை கொடுத்தார். அதுதான் மெய்யான விடுதலை. விசுவாசியுங்கள், இயேசு நமக்கு விடுதலை கொடுத்தார். அதுதான் மெய்யான விடுதலை. இந்த வார்த்தையை விசுவாசிப்போம். நீ உள்ளத்தில் விசுவாசித்து நாவினால் அறிக்கையிட்டால் நீ மீட்பு பெறுவாய். கரங்களை உயர்த்துங்கள். ஆண்டவர் இந்த செய்தியிலே சொல்லுகிறார், உங்களுக்காக ஆண்டவர் வெளிப்படுத்துகிற இந்த செய்தி இதான். இந்த நாளிலே உலகம் முழுவதும் பரவிக்கொண்டிருக்கிற அடிக்கிற சக்திகளை மாற்றி வாழ்விக்கிற வல்லமையை ஊற்றுகிறவர் என் தெய்வம் மாத்திரமே. யாராலும் கண்டுபிடிக்க முடியாததையும் யாராலும் செய்ய முடியாததையும் ஆண்டவரால் முடியும். ஏனென்றால் உலகம் முழுவதும் அவருடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிறது. இயேசு நமக்கு விடுதலை கொடுத்தார். நமக்கு மெய்யான விடுதலை, நிரந்தரமான விடுதலை, உண்மையான விடுதலை. காரணம், ஆண்டவர் இப்பொழுது சொல்லுகிறார். திருத்துதர் பணி அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகத்திலே 4:12 சொல்லப்படுகிறது, இந்த இயேசுவை தவிர வேறு எவராலும் மீட்பில்லை. இந்த பூமியின் மேலே
வானத்தின் கீழே இயேசுடைய நாமத்தை தவிர மனுஷன் விடுதலை பெறுவதற்கு, மீட்பு பெறுவதற்கு இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை தவிர வேறொரு நாமம் இல்லை. இதுதான் உண்மை. உன்னை விடுவிக்கக்கூடிய, உன்னை மீட்கக்கூடிய இதா ஒரு உண்மை. அது இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இயேசு மாத்திரமே. நீர் வேண்டும் ஆண்டவரே. இது மட்டும். நீர் வேண்டும் ஆண்டவரே. நீர் இல்லாத வாழ்க்கை வெறுமைதானே. நீர் வேண்டும் ஆண்டவரே. நீர் இல்லாத வாழ்க்கை வெறுமைதானே. நீர் வேண்டும் ஆண்டவரே. நீர் வேண்டும் ஆண்டவரே. நீர் வேண்டும் ஆண்டவரே. நீர் இல்லாத வாழ்க்கை வெறுமைதானே. நீர் வேண்டும் ஆண்டவரே. நீர் இல்லாத வாழ்க்கை வெறுமைதானே. மரணதா மாறும் ஆண்டவரே. நீர் வேண்டும் ஆண்டவரே. இயேசு உனக்கு விடுதலை கொடுத்தால் தான் மெய்யான விடுதலை. கூப்பிடு, என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் உனக்கு பதில் கொடுப்பேன். நீ அறியாத காரியங்களை, உனக்கு எட்டாத காரியங்களை வெளிப்படுத்துவான். தம்மை நோக்கி கூவி அழைக்கிற காக்கை குஞ்சுகளுக்கு என் தெய்வம் தீனி கொடுக்கிறவன். நீர் வேண்டும் ஆண்டவரே. நீர் வேண்டும் ஆண்டவரே. நீர் இல்லாத வாழ்க்கை வெறுமைதானே. நீர் வேண்டும் ஆண்டவரே. யோவான் 15:5 சொல்லுகிறது, நான் திராட்சை கொடி, நீங்கள் அதனுடைய கிளைகள். ஒருவன் என்னுள்ளும் நான் அவனுள்ளும் நிலைத்திருந்தான், அவன் மிகுந்த கனி கொடுப்பான். என்னை பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது. அப்படி செய்தால் அவன் கிளையை போல் வெட்டி எறியப்பட்டு உலர்ந்து போவான். இரவெல்லாம் மீன் பிடித்தார்கள். இயேசு விடியற் காலையில் வந்து சொன்னார், மக்களே ஒன்றும் படவில்லையா? வலப்பக்கமாய் வலையை வீசுங்கள். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வலையை வீசினார்கள். வலை நிறைய மீன் கிடைத்தது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கிறது. கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, அது ஆற்றல் மிக்கது. அது இரு பக்கமும் கருக்கு வாய்ந்த எந்த வாளினும் கூர்மையானது. ஆத்மாவின் உள்ளாழத்தையும் ஆவியின் உள்ளாழத்தையும் ஊடுருவி செல்கிறது. அது மூட்டு மூளை வரை எட்டுகிறது. வானத்திலிருந்து பெய்கிற மழையும் பனியும் பூமியின் மீது விழுந்து பலனளிக்கிறது போல ஆண்டவருடைய வாயில் என்று வருகிற வார்த்தை பலனளிக்காமல் போகவே போகாது. இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுத்தார். நீங்கள் மெய்யான உண்மையான விடுதலை அடைவீர்கள் என்று இந்த யோவான் 8:36 வெளிப்படுத்தினார். இயேசுவை தவிர வேறு எவராலும் எந்த அதிகாரிகளினாலோ எந்தவித மனுஷ வலிமையினாலோ ஆற்றலினாலோ படிப்புகளினாலோ பட்டங்களினாலோ அதிகாரத்தினாலோ பணத்தினாலோ நெவர். இயேசுவால் மாத்திரமே மீட்புண்டு. இதுதான் உண்மை. இதுதான் உண்மை. இரண்டாவதாக சொல்லப்படுகிறது, இதே யோவான் 8:32 34 சொல்லப்படுகிறது, சத்தியத்தை அறியுங்கள், உண்மையை அறியுங்கள்,
அந்த சத்தியம் உண்மை உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியம் என்ன? ஆண்டவர் நமக்கு கொடுத்த பெரிய பொக்கிஷமாகிய இறைவார்த்தை. இறைவார்த்தை, இறைவார்த்தை, the word of God. சத்தியத்தை அறியுங்கள், உண்மையை அறியுங்கள். அந்த உண்மை உங்களை விடுவிக்கும். எத்தனையோ பெரிய மகான்களுடைய வாழ்க்கையை தொட்டதெல்லாம் கடவுளுடைய வார்த்தை. மதர் தெரேசாவை தொட்டது ஒரு வார்த்தை. நீ சின்னம் சிறிய இவர்களுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தான். புனித சவேரியாரை, பிரான்சிஸ் சவேரியாருடைய வாழ்வை தொட்டது ஒரு வார்த்தை. உலகமெல்லாம் தனதாக்கினாலும் தன்னுடைய வாழ்வை இழந்தால் என்ன பலன்? ஆத்மாவை இழந்தால் என்ன பலன்? ஒரு வார்த்தை. புனித பிரான்சிஸ் அசிசியாரை தொட்டது ஒரு வார்த்தை. உன் உடைமைகளை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு. புனித அகஸ்தீனாரை தொட்டது ஒரு வார்த்தை. இருள் முடிய போகிறது, பகல் அண்மையில் உள்ளது. இருளின் செயல்களை அகற்றிவிட்டு பகலின் செயல்களை அணிந்து கொள். இப்படி சத்தியத்தை அறியுங்கள், உண்மை அறியுங்கள். இந்த சத்தியம் உன்னை விடுவிக்கும். மூன்றாவதாக 2 கொரிந்தியர் தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் நிருபத்திலே 3:17 சொல்லுகிறார், கடவுளின் ஆவியானவர் எங்குண்டோ அங்கே விடுதலை, அங்கே விடுதலை. திருத்தூதர்களுடைய அப்போஸ்தலர்களுடைய வாழ்விலே அநேக குறைகள் இருந்தது. நான் என்ற எண்ணம், தங்களுக்குள்ள யார் பெரியவன் என்ற எண்ணம், ஜெபிக்க முடியவில்லை, மட்டுமல்ல நன்மைகள் செய்ய முடியவில்லை, எந்த ஒரு வியாதியஸ்தர்களை குணமாக்க முடியவில்லை, பாடுகள் வந்தால் விட்டு விட்டு போனார்கள். ஆனால் இயேசு இதை அறிந்து சொன்னார், நான் போவதே நல்லது, நான் போய் உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன், அவர் வந்த பின் உங்களை நிறை உண்மையை நோக்கி வழி நடத்துவார். நீங்கள் எருசலேமை விட்டு நீங்காமல் தந்தை வாக்களித்ததை எதிர்பாருங்கள். அந்த வல்லமையை நீங்கள் பெற்று உலகம் முழுவதும் சாட்சிகளாக மாறுங்கள். அவர்கள் காத்திருந்தார்கள், அந்த வல்லமையை பெற்றுக் கொண்டார்கள், தூய ஆவியானவரை பெற்றுக் கொண்டார்கள். ஆகவே தான் தூய பவுல் சொல்கிறார், கடவுளுடைய ஆவியானவர் எங்குண்டோ அங்கே விடுதலை. ஆகவே நம்மை விடுவிக்கிறது, நம்மை மீட்கிறது இயேசு, அவருடைய வார்த்தை, அவருடைய வல்லமை. நான்காவதாக சொல்லப்படுகிறது, ஆண்டவர் திருத்தூதர்களில் எல்லாம் முதன்மையான திருத்தூதர் அப்போஸ்தலர் பேதுரு, அவரின் வழியாக வெளிப்படுத்தினார். அவர் இந்த உண்மையை அறிந்தார். பேதுரு என்ன சொன்னார் தெரியுமா? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். உங்களை விடுவிக்க, உங்களை விலை கொடுத்து வாங்க, உங்களை மீட்க பொன்னும் வெள்ளியும் அல்ல, சிலுவையில் சிந்தப்பட்ட மாசு மறுவற்ற இயேசுடைய இரத்தமே. இயேசுவே உமது இரத்தத்தால் என்னை கழுவி இன்றே உம்முடன் வாழ்வில் என்னையும் சேருமே. இயேசுவே, இயேசுவே. 1 யோவான் 1:7. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி தூய்மையாக்கிறது. சேர்ந்து பாடுவோம், எல்லோரும் சேர்ந்து ஒப்பு கொடுங்கள். இயேசுவே உமது இரத்தத்தால் என்னை கழுவி இன்றே உம்முடன் வாழ்வில் என்னையும் சேருமே. 2 கரங்களை தலைமையில் வைத்துக் கொண்டு, இயேசுவே
நான் பாவி. நான் செய்த ஒவ்வொரு குற்றம் என் கண் முன்னால் இருக்கிறது. என் பாவத்தை கழுவி என்னை தூய்மையாக்கும். நான் விடுதலை பெறுவதற்கு வேறு வழியே இல்லை. நான் மீட்படைவதற்கு வேறே வழியே இல்லை. அது இயேசுவினுடைய நாமம் ஒன்றே. இயேசு வழியாகத்தான் எனக்கு மெய்யான விடுதலை. உம்முடைய வார்த்தை வழியாகத்தான் எனக்கு விடுதலை. உம்முடைய ஆவியானவர் வழியாகத்தான் எனக்கு விடுதலை. உம்முடைய இரத்தத்தின் வழியாகத்தான் எனக்கு விடுதலை. இந்த மெய்யான விடுதலையை இன்றைக்கு நான் பெற்றுக்கொள்ள என்னோடு பேசினீரே. இதா உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன். கரங்களை தலைமையிலே வைத்து, இயேசுவே உமது இரத்தத்தால் என்னை கழுவி இன்றே உம்முடன் வான்வீட்டில் என்னையும் சேருமே. இயேசுவே உமது இரத்தத்தால் என்னை கழுவி இன்றே உம்முடன் வான்வீட்டில் என்னையும் சேருமே. முழுதுமாக ஒப்பு கொடுத்து பாடுவோம். இயேசுவே உமது இரத்தத்தால் என்னை கழுவி இன்றே உம்முடன் வான்வீட்டில் என்னையும் சேருமே. வான்வீட்டில் என்னையும் சேருமே. வான்வீட்டில் என்னையும் சேருமே. பாடற்குழு விசுவாசிகள் எல்லோரும் கரங்களை கொட்டி உற்சாகத்தோடு பாடுவோம். விடுதலை தருபவர் இயேசு, நம்மை விடுவிப்பவர் நம் இயேசு. முக்தியை தருபவர் இயேசு, புது வாழ்வினை தருபவர் இயேசு. பாடுவோம். விடுதலை தருபவர் இயேசு, நம்மை விடுவிப்பவர் நம் இயேசு. முக்தியை தருபவர் இயேசு, புது வாழ்வினை தருபவர் இயேசு. பாடுவோம் மக்களே. விடுதலை தருபவர் இயேசு, நம்மை விடுவிப்பவர் நம் இயேசு. வெற்றியை தருபவர் இயேசு, புது வாழ்வினை தருபவர் இயேசு. இயேசு நமக்கு விடுதலை கொடுத்தார். மெய்யான விடுதலை உணர்ந்து இந்த சத்தியத்தை விசுவசித்து, இறைவார்த்தை உண்மையை விசுவசித்து பாடும். ஆவியில் நிரம்பி ஆவியிலும் மனத்தாலும் நாம் இப்பொழுது பாடும். இயேசு விடுதலை தந்தால்தான் மெய்யான விடுதலையே. இயேசு விடுதலை தந்தால்தான் மெய்யான விடுதலையே. இயேசுவை தவிர ரட்சிப்பில்லை, இதுதான் உண்மையே. இயேசுவை தவிர ரட்சிப்பில்லை, இதுதான் உண்மையே. விடுதலை தருபவர் இயேசு, நம்மை விடுவிப்பவர் நம் இயேசு. வெற்றியை தருபவர் இயேசு, புது வாழ்வினை தருபவர் இயேசு.
சத்தியத்தை அறியுங்கள், உண்மை அறியுங்கள். இந்த சத்தியம் உன்னை விடுவிக்கும், உன்னை விடுவிக்கும். உணர்ந்து விசுவசித்து அறிக்கையிடு. சத்தியம் அறிந்து வாழும்போது விடுதலை நிச்சயமே. சத்தியம் அறிந்து வாழும்போது விடுதலை நிச்சயமே. ஆத்மாவின் மீட்பு வார்த்தையேதான், இதுதான் உண்மையே. ஆத்மாவின் மீட்பு வார்த்தையேதான், இதுதான் உண்மையே. சேர்ந்து பாடுவோம். விடுதலை தருபவர் இயேசு, நம்மை விடுவிப்பவர் நம் இயேசு. வெற்றியை தருபவர் இயேசு, புது வாழ்வினை தருபவர் இயேசு. விசுவாசத்தோடு விடுதலை தருபவர் இயேசு, நம்மை விடுவிப்பவர் நம் இயேசு. வெற்றியை தருபவர் இயேசு, புது வாழ்வினை தருபவர் இயேசு. கடவுளின் ஆவியானவர் எங்குண்டோ அங்கே விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் எங்குண்டோ அங்கே விடுதலை உண்டு. இந்த ஆவியின் வல்லமை உன்னை இப்பொழுது விடுவிக்கிறது. விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, ஜெபத்தோடு கடவுளின் ஆவி எங்கு உண்டோ அங்கே விடுதலை. கடவுளின் ஆவி எங்கு உண்டோ அங்கே விடுதலை. ஆவிதான் வாழ்வின் உயிர் மூச்சே, இதுதான் உண்மையே. ஆவிதான் வாழ்வின் உயிர் மூச்சே, இதுதான் உண்மையே. விடுதலை தருபவர், விடுதலை தருபவர் இயேசு, நம்மை விடுவிப்பவர் நம் இயேசு. வெற்றியை தருபவர் இயேசு, புது வாழ்வினை தருபவர் இயேசு. உன்னை விடுவிக்க பொன்னோ வெள்ளியோ அல்ல, மாசு மறுபற்ற இயேசுடைய இரத்தத்தான் உன்னை விடுவிக்கிறான். இயேசுடைய இரத்தம், இயேசுடைய இரத்தம், இயேசுடைய இரத்தம் கல்வாரி சிலுவையிலே இந்த உலகத்துடைய இரட்சணியத்திற்காக உனக்காக எனக்காக சிந்திய இரத்தம் நம்மை விடுவிக்கிறது, நம்மை மீட்கிறது. ஒப்பு கொடுத்து பாடுவோம். பொன்னோ வெள்ளியோ பொருளினாலோ நம் பாவங்கள் மறைவதில்லை. பொன்னோ வெள்ளியோ பொருளினாலோ நம் பாவங்கள் மறைவதில்லை. இயேசுவின் இரத்தத்தால் விடுதலையே, இதுதான் உண்மையே. இயேசுவின் இரத்தத்தால் விடுதலையே, இதுதான் உண்மையே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆராதனை, 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 ஆராதனை. தந்தை, மகன், தூயனல் ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயனல் ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும்
எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? காது கேட்கலையே, நல்லா இருக்கு. சத்தமா சொல்லுங்க. நல்லா இருக்கிறோம். கடவுள் நமக்கு எவ்வளவோ அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் தந்துள்ளார். ஆனா அவர் முன்பாக நாம் நல்லா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம், நிறைவா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு வாயில்லை. எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் சத்தமா. நல்லா இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். கடவுள் பார்க்கின்றார், கடவுள் காண்கின்றார். என்னுடைய மகள் மகன் நன்றி உள்ளவனாக இருக்கின்றானா? நான் அவனை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றேன், அவனுக்கு எல்லா நலன்களையும் தந்து கொண்டிருக்கின்றேன், என்னுடைய கண்ணின் மணி போல அவளை நான் காத்து கொண்டிருக்கின்றேன். ஆனா சாமியார் கேட்கும் பொழுது என் மகன் வாயை திறக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வருத்தப்படுவார். ஆகவே நமக்கு பல்வேறு துன்பங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள், சவால்கள் இருக்கலாம். இருந்தாலும் கடவுள் நம்மோடு இருக்கின்றார், நம்மை வழி நடத்துகின்றார் என்பதை நாம் விசுவசிக்க வேண்டும். கடவுள் நம்மை இதோ இந்த தருணத்தில் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் நம்ப வேண்டும். எல்லாம் ஒரு முறை சேர்ந்து பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. கடவுள் நல்லவராக இருக்கின்றார், இரக்கம் நிறைந்தவராக இருக்கின்றார். நான் அவரை விட்டு விலகி சென்றாலும் என்னை தேடி வந்து மீட்கின்ற தேவனாக இருக்கின்றார். அவர் நம்மை மறந்து விட மாட்டார். ஆகவே அந்த இறைவனின் அன்பை, தந்தையின் அன்பை உணர்வோம். கடவுள் என்னை அன்பு செய்கின்றார், தனிப்பட்ட விதத்தில் அன்பு செய்கின்றார் என்பதை நாம் நினைவு கூறுவோம். இவ்வாறு நாம் நினைக்கும் பொழுது, இந்த சிந்தனையை நம்முடைய உள்ளத்தில் தாங்கும் பொழுது, பாவம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் நுழையவே நுழையாது. எப்பொழுது நான் கடவுள் என்னை மறந்து விட்டார், வெறுத்து விட்டார் என்று என்னுடைய உள்ளத்தில் நினைக்கின்றேனோ, அப்பொழுது பாவம் என்னுடைய உள்ளத்தில், என்னுடைய வாழ்க்கையில் வருகின்றது. பாவம் வரும்பொழுது ஆண்டவரின் ஆசீர்வாதம் இருக்கிறது, ஆனால் அதை என்னால் பெற முடியவில்லை. கடவுள் நமக்கு எவ்வளவோ கொடைகளை கொடுத்திருக்கின்றார். இருந்தாலும் நாம் அவற்றை கவனிக்காது, அவற்றை பொருட்படுத்தாது, எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு நாம் தீமையை நாடுகின்றோம். அப்பா, நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன், நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான் வேற எங்கு போவேன்? நான் உன்னுடைய பிள்ளை, உன்னுடைய வீட்டிற்கு தான் வர முடியும். ஆக உந்தன் பிள்ளை நான் என்று நாம் இந்த திருப்பலியின் துவக்கத்தில் பாடுவோம். இது தெரியுமா? அப்பா நான் தவறு செய்தேன், அந்த ரிஃப்ரைன் மட்டும் நாம் பாடுவோம். அது பாடி முடிச்ச உடனே நான் ஒரு சின்ன ஜெபம் சொல்லுவேன். அதுதான் நம்முடைய மன்னிப்பு வழிபாடு. ஆண்டவரை தொழுவதற்கு முன்பாக நாம் அவரின் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லோரும் உருக்கமாக, ஆத்மார்த்தமாக நாம் பாடுவோம். அப்பா நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன், நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். திரும்ப ஒரு முறை பாடுவோம். அப்பா நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன், நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். ஆண்டவரே, பல்வேறு தருணங்களில் நான் உம்முடைய மகன் என்ற உரிமையை மறந்து வாழ்ந்ததற்காகவும், நான் என்னுடைய உடல் சொல்வது போல உடல் ஆசைகளை நான் கவனித்து அதற்கு அடிமையாக வாழ்ந்ததற்காக நான் மன்னிப்பு வேண்டுகிறேன். நான்
எப்பொழுதும் உம்முடைய மகனாக மகளாக வாழ ஆசைப்படுகின்றேன். அப்பா, நான் தவறு செய்துவிட்டேன், என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும். அப்பா, நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன், நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண்பாரும் உந்தன் பிள்ளை நான். பல்வேறு சமயங்களில் நீர் விவிலியத்தின் வழியாக, உம்முடைய வார்த்தையின் வழியாக என்னோடு பேச நீர் தாகமாயிருந்தீர் ஆண்டவரே. ஆனால் நான் உம்மை அலட்சியப்படுத்தி, உம்மை உதாசீனப்படுத்தி, உம் இறை வார்த்தையை வாசித்து அதன் மூலம் உம் வழியாக நான் உம்மோடு உறவு கொள்ள மறந்த தருணங்களை நினைத்து நான் வருந்துகின்றேன். அப்பா, என்னை மன்னித்தருளும், நான் திரும்பி வருகின்றேன். அப்பா, நான் தவறு செய்தேன், உம் அன்பை உதறி சென்றேன், நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண்பாரும் உந்தன் பிள்ளை நான். இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையில் நான் யாரோடு வாழ்கின்றேனோ, என்னுடைய குடும்ப உறவுகளோடு, சமுதாயத்தில் நான் வாழும் என்னுடைய அண்டை வீட்டாரோடு நான் அன்புறவு கொள்ளாமல் வாழ்ந்ததற்காகவும், அவர்களிடையே உம்முடைய அன்பை நான் கடத்த மறந்ததற்காகவும் நான் உம்முடைய இரக்கத்தை வேண்டுகின்றேன். பல்வேறு தருணங்களில் நான் அவர்களோடு உறவாட மறந்ததற்காக இதோ நான் வருந்தி மன்னிப்பு கேட்கின்றேன். அப்பா, என்னை மன்னியும், நான் திரும்பி வருகின்றேன். அப்பா, நான் தவறு செய்தேன், உம் அன்பை உதறி சென்றேன், நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண்பாரும் உந்தன் பிள்ளை நான். நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு முறை பாடுவோம். அப்பா, நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன், நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண்பாரும் உந்தன் பிள்ளை நான். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, மாட்சிமை மிக்க உதவியால் இதுவரை நீர் காத்து வரும் எங்களை விண்ணக கொடைகளின் உரிமையாளர்களாக இருக்க செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இவ்வுலக வாழ்வில் நீர் எங்களை ஆண்டு நடத்தி ஒளியான உம்மிடமே அழைத்து செல்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய திருப்பலியானது கீழ்க்கண்ட கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திருவாளர் ராஜேஷ் அவருடைய குடும்பத்தார் இந்த பலியை வேண்டுதல் பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். தொழில் முன்னேற்றத்திற்காகவும் குடும்பத்தாரின் நலன்களுக்காகவும் இந்த திருப்பலியில் நாம் விசேஷ விதமாக ஜெபிப்போம். கடவுள் இந்த ராஜேஷ் குடும்பத்தாரை ஆசிர்வதிக்க வேண்டும், எல்லா நலன்களாலும் நிரப்ப வேண்டும் என்று மன்றாடுவோம். ரதீஷ் அவர்கள் இந்த பலியை வேண்டுதல் பலியாகவும் பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் செய்யவும் தொழில் முன்னேறவும் ஜெபிக்கின்றார்கள்.
கடவுள் இந்த சகோதரரை ஆசீர்வதித்து இவர் தொழிலில் முன்னேற்றம் காண நாம் ஜெபிப்போம். மேலும் பிந்து அவர்கள் இந்த திருப்பலியை வேண்டுதல் பலியாக ஒப்புக் கொடுத்து 5 ஆண்டுகளாக இருக்கும் கை வீக்கம் சரியாகவும் தலை சுற்றல் சரியாகி அனைத்து நோய்களிலிருந்தும் விடுதலை பெற ஜெபிக்கின்றார்கள். இந்த சகோதரியை நாம் விசேஷமாக நினைவு கூர்ந்து ஜெபிப்போம். கடவுள் தன்னுடைய குணமாக்கும் கரங்களால் தொட்டு ஆசிர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். மோகனதாஸ் அவர்கள் வேண்டுதல் பலியாக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். வேலைக்கு செல்ல நல்ல மனம் கொடுக்கவும் உடல் நலனுக்காகவும் ரஞ்சிதம் அவர்களின் கண் வலி சரியாகவும் ஜெபிக்கின்றார்கள். கடவுள் மோகன்தாஸ் அவர்களையும் அவருடைய கருத்துக்களையும் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நாம் இந்த திருப்பலியில் உருக்கமாக ஜெபிப்போம். பிஜு அவர்கள் வேண்டுதல் பலியாக ஒப்புக் கொடுத்து கேன்சர் நோயிலிருந்து விடுதலை கிடைக்கவும் பிள்ளைகள் படிக்கவும் உடல் நலனுக்காகவும் ஜெபிக்கின்றார்கள். நம்முடைய ஆண்டவர் எல்லாம் வல்லவர், எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர். ஆகவே இந்த சகோதரரை ஒப்புக் கொடுத்து இவரின் நோய் விரைவில் குணமடைய நாம் ஜெபிப்போம். கடைசியாக அஜித் அவர்கள் இந்த திருப்பலியை நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். கடவுள் இவருக்கு வேலையை கொடுத்ததற்காக இவர் கடவுளுக்கு நன்றி சொல்லுகின்றார். கடவுள் இவரை மென்மேலும் ஆசிர்வதிக்க வேண்டும் என்றும் இந்த கிடைத்திருக்கும் வேலையில் இவர் நன்கு பணி செய்து சிறந்த முறையில் எல்லோருடைய பாராட்டையும் பெற்று ஒரு சாட்சியாக வாழ ஜெபிப்போம். இந்த கருத்துக்களோடு கூடி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளையும் நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இறைவாக்கினர் மீகாவின் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 14 முதல் 15 18 முதல் 20 வரையுள்ள இறை வார்த்தைகள். ஆண்டவரே, உமது உரிமை சொத்தாய் இருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோலினால் மேய்த்தருளும். அவர்கள் கர்மேலின் நடுவே காட்டில் தனித்து வாழ்கின்றார்களே. முற்காலத்தில் நடந்தது போல அவர்கள் பாசானிலும் கிளையாதிலும் மேயட்டும். எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன். உமக்கு நிகரான இறைவன் யார்? எஞ்சியிருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீர் உமது உரிமை சொத்தில் எஞ்சியிருப்போரின் தீச்செயலை மன்னிக்கின்றீர். உமக்கு நிகரானவர் யார்? அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்திரார். ஏனெனில் அவர் பேரன்பு கூறுவதில் விருப்பமுடையவர். அவர் நம்மீது இரக்கம் காட்டுவார். நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எறிந்து விடுவார். பண்டைய நாளில் எங்கள் மூதாதையருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோபுக்கு வாக்கு பிரலாமையையும் ஆபிரகாமுக்கு பேரன்பையும் காட்டியருள்வீர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. இயேசுவில் அருமையானவர்களே, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் தூய பவுல் இப்படியாக வெளிப்படுத்துகிறார். அவர் பெற்ற பெரிய அனுபவம், எல்லா மனிதரும் மீட்பு பெற வேண்டும், எல்லாரும் உண்மையை அறிய வேண்டும். அதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்திலே மக்களுடைய மீட்புக்காக ஈடுக்காக பலியானார். இந்த உணர்வோடு இந்த தியான பாடலை சேர்ந்து பாடுவோம். எல்லா மனிதரும் மீட்பு பெறணும், எல்லா மனிதரும் உண்மையை அறிந்தேனும். எல்லா மனிதரும் மீட்பு பெறணும், எல்லா மனிதரும் உண்மையை அறியணும். எல்லாரையும் மீட்கும் பொருளாய் ஈடாக தந்தார்.
எல்லாரையும் மீட்கும் பொருளாய் ஈடாக தந்தார். எல்லாருமே இயேசு வழியிலே வாழ்ந்து வளர்வோமா. எல்லா மனிதரும் மீட்பு பெறணும். இயேசு விரும்புகிறார். எல்லா மனிதரும் உண்மையை அறியணும். இயேசு விரும்புகிறார். இயேசுவன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லையே. இயேசுவன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லையே. நான் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழோ எதுவும் இல்லையே. மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழோ எதுவும் இல்லையே. இயேசு நாமமின்றி வேறொரு நாமமில்லை. இயேசு நாமமின்றி வேறொரு நாமமில்லை. எல்லா மனிதரும் மீட்பு பெறணும். இயேசு விரும்புகிறார். எல்லா மனிதரும் உண்மையை அறியணும். இயேசு விரும்புகிறார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க இயேசு விரும்பவில்லை. உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க கடவுள் விரும்பவில்லை. மகனின் வழியாக உலகை மீட்க புவியில் இயேசு வந்தார். தம் மகனின் வழியாக உலகை மீட்க புவியில் இயேசு வந்தார். தீயவன் சாவது விருப்பமல்ல, மனம் திரும்பி வாழ்வது விருப்பமே. தீயவன் சாவது விருப்பமல்ல, மனம் திரும்பி வாழ்வது விருப்பமே. எல்லா மனிதரும் மீட்பு பெறணும். இயேசு விரும்புகிறார். எல்லா மனிதரும் உண்மையை அறியணும். இயேசு விரும்புகிறார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆத்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 15 இறைவசனங்கள் 1 முதல் 3 முடிய, மேலும் 11 முதல் 32 முடிய. கொஞ்சம் பெரிய வாசகம், எல்லாம் கவனிங்க. 15வது அதிகாரம் 1வது வசனம். வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். வசனம் 11 முதல்.
ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலை நாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்க சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்றும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலி ஆட்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே, நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். நான் உம்முடைய கூலி ஆட்களுள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலையில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாடத் தொடங்கினார்கள். அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்களுள் ஒருவரை வரவழைத்து, இதெல்லாம் என்ன என்று வினவினான். அதற்கு ஊழியர் அவரிடம், உம் தம்பி திரும்பி வந்திருக்கிறார். அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொழுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பமில்லாதவராய், உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை. ஆயினும் என் நண்பர்களோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஓர் ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை. ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து உம் சொத்துக்களை எல்லாம் அழித்துவிட்ட உம் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொழுத்த கன்றை அடித்திருக்கிறீர் என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கின்றாய். என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பல்வேறு தேவைகளோடு நீங்கள் இங்கு வந்திருக்கின்றீர்கள். ஆண்டவர் உங்களை இதோ தொட்டு ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். மகளே, மகனே, கலங்காதே, நான் உன்னோடு இருக்கின்றேன். இனி உனக்கு துன்பம் இல்லை. நீ சாட்சியாய் மாறுவாய். இதோ நான் உன் வாழ்க்கையில் செய்ய போகின்ற காரியங்களை குறித்து நீ மற்றவர்களுக்கு சாட்சி சொல்ல போகின்றாய். ஆண்டவரின் இந்த வாக்கு தத்தத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம். எல்லோரும் நாம் இப்பொழுது வாய் திறந்து ஜெபிப்போமா? கைகளை உயர்த்தி வாய் திறந்து ஜெபிப்போம். ஆண்டவர் நம்முடைய குரலை கேட்கின்றவராய் இருக்கின்றார். ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், வாழ்த்துகின்றோம். எல்லோரும் வாய் திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், வாழ்த்துகின்றோம். நீர் எங்களோடு வாசம் செய்கின்றீர், வாழ்கின்றீர் என்பதை நாங்கள் நம்புகின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களை கண்டு கொண்டிருக்கின்றீர், காண்கின்றீர் என்பதை நாங்கள் விசுவசிக்கின்றோம். ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இதோ எங்களின் எல்லா தேவைகளையும் நீர் பூர்த்தி செய்யும். ஆண்டவரே, பூர்த்தி செய்யும். ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல உடல் சுகத்தை தாரும். ஆண்டவரே, உச்சந்தலை முதல் உள்ளம் கால்வரை இருக்கும் எல்லா வலிகளும் வேதனைகளும் மாறட்டும். ஆண்டவரே, மாறட்டும். நீர் உண்மையானவர், வாக்கு மாறாதவர், குணமளிக்கும் தேவன். ஆண்டவரே,
இதோ நீர் எங்கள் அருகில் நின்று கொண்டு இதோ இந்த தருணத்தில் எங்களுக்கு குணத்தையும் அருளையும் ஆசீர்வாதத்தையும் தந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நாங்கள் விசுவசிக்கின்றோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உம்முடைய ஆவியானவர் எங்கள் உடலில் பாய்ந்து ஊடுருவி எல்லா பகுதிகளிலும் எங்களுக்கு குணத்தை தருவாராக ஆண்டவரே. தேவையில்லாத வேதனைகளும் வலிகளும் மாறுவதாக ஆண்டவரே. எங்களுக்கு நாள்பட்ட இருக்கும் அந்த தொல்லைகளெல்லாம் களைவக்கப்படுவதாக மாறுவதாக ஆண்டவரே. இதோ எங்கள் குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றமானவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். குடும்ப தலைவன் தலைவி பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்து பாசத்தோடு நேசத்தோடு ஒற்றுமையோடு வாழ அருள் தாரும். கணவன் மனைவியிடையே நல்ல அன்புறவு இருக்கட்டும் ஆண்டவரே. சந்தேகம் என்ற பேய் அவர்களை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. ஒருவரை ஒருவர்கள் பிரிந்து கொண்டு விட்டு கொடுத்து ஈகோ என்ற ஒன்று இல்லாமல் அவர்கள் நல்ல திருக்குடும்பத்தை அமைக்க அருள் தாரும் ஆண்டவரே. குழந்தைகளை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. அவர்களுக்கு எல்லா நலன்களையும் தாரும். அவர்களுக்காக தான் நாங்கள் எல்லாம் செய்கின்றோம், உழைக்கின்றோம், பாடுபடுகின்றோம். அவர்களை குறித்தே நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களின் தலை மீது உம்முடைய திருக்கரம் எப்பொழுதும் இருப்பதாக அவர்களை கட்டி காத்தருளும் ஆண்டவரே. அவர்களுக்கு எல்லா நலன்களையும் தந்தருளும், ஞானத்தையும் விவேகத்தையும் தந்து சிறப்பாக படிக்கவும் கீழ்ப்படிதலுள்ள பிள்ளைகளாக வாழவும் அருள் தாரும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்கள் தீய நட்பிற்கு ஆளாகாமலும் மேலும் உம்முடைய பிள்ளையாக எப்பொழுதும் வாழ அருள் தாரும். நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கும் கடன் தொல்லை, பணம் தொல்லை எல்லாம் மாறுவதாக ஆண்டவரே. எங்களுக்கு விமோசனம் பிறக்காதா, விடுவு பிறக்காதா, விடுவு காலம் வராதா என்று நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களின் எல்லா பணத்தொல்லைகளும் மாறுவதாக ஆண்டவரே, மாறுவதாக. உம்முடைய திரு சித்தத்தின்படி எல்லாம் நடக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் உள்ள இளைஞர்களை நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். திருமணத்திற்காக ஆயத்தம் செய்து கொண்டிருப்பவர்கள், வேலைக்காக நாடி ஏங்கிக் கொண்டிருப்பவர்கள், திருமணமாகியும் குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய திருச்சித்தத்தின்படி எல்லாம் நடக்கட்டும். வெளிநாட்டில் பணி செய்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம் இதோ ஆண்டவரே அவர்களை தேற்றியருளும் ஆண்டவரே. நாங்கள் அனைவரும் உம்முடைய சாட்சிகளாக வாழ்ந்து எப்பொழுதும் உம்மையே நாங்கள் பறைசாற்றும். உம்முடைய அன்பை பிறருக்கு நாங்கள் கடத்தி செல்லவும் அருள் தாரும். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளை மறவாதே. ஆமேன் ஆமேன். காணிக்கை பாடல். திருப்பலி நேரத்திலே காணிக்கை எடுக்கப்படுகிறது. அனைவரும் காணிக்கை ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். சொல் செயல் திறனனைத்தும் மனம் உள்ளிலும் ஆசைகள் ஒவ்வொன்றும். சிந்தனை சொல் செயல் திறனனைத்தும் மனம் உள்ளிலும் ஆசைகள் ஒவ்வொன்றும். ஒரு துளி நீராய் கலக்கின்றேன், அதை பயனுள்ள பலியாய் மாற்றிடுவார். ஒரு துளி நீராய் கலக்கின்றேன், அதை பயனுள்ள பலியாய் மாற்றிடுவார். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலி பொருட்கள் வழியாக மீட்பின் பயன் எங்களுக்கு கிடைக்க உம்மை வேண்டுகின்றோம். அளவுக்கு மீறிய மனித நாட்டங்களிலிருந்து அது எங்களை விடுவித்து மீட்பு அளிக்கும் கொடைகளுக்கு எங்களை இட்டு செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆத்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவமுயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜெரோம்தாஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா,
அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் கைகளை விரித்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் உம்முடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் நிறைவையும் தந்தருளும். ஆண்டவரே, இதன் மூலம் நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய அன்பு மக்களாக வாழவும், உம்முடைய சமாதானத்தை சுவைக்கும் மக்களாக வாழவும் அருள் தாரும். ஆண்டவரே, எங்கள் உள்ளங்களில் சமாதானம் எப்பொழுதும் நிலை கட்டும். ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதெல்லாம் கலங்கி வாடுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு தந்து எங்களை தேற்றிருளும். ஆண்டவரே, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆத்மாவோடும் இருப்பாராக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியான உள்ளத்தோடு சமாதானத்தை அறிவிப்போம். சமாதானம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம்மை கண்டு பரிவு கொண்டு ஓடி வந்து கட்டி அணைத்து முத்தமிடும் அன்பு தேவன் இயேசு இவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆத்மா நலமடையும். நெறிந்த நாணலை முறிக்காதவர், மங்கி எரிகின்ற வாழ்வை அழைக்காதவர், நீதியையும் நேர்மையையும் பணியையும் வழிநடத்தும் வரை மாறாதவர், விடுதலையின் தெய்வம் நம் இயேசு. நீ என் சொந்தம், நீ என் பந்தம், நான் தளர்ந்திடும் நேரங்களில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீ எனக்கு. சூரச் செடியின் அடியிலே
பிரசன்னத்தை உணர்கிறேன் தெய்வமே, நீ என் சொந்தம், நீ என் பந்தம், நான் ஒருங்கிடும் நேரங்களில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீ எனக்கு. சூடான பாலைவன பயணத்திலே தாகத்தால் என் நாவும் தவிக்கையிலே ஆகாரின் குழந்தையின் அழுகுரல் கேட்டவர் என் தாகமும் தீர்க்கின்றார். நீ என் சொந்தம், நீ என் பந்தம், நான் ஒருங்கிடும் நேரங்களில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீ எனக்கு. ரெண்டு கரங்களை நீட்டி, நல்ல தெய்வமே, இந்த மதியம் நேரத்திற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய தாசனை மார்த்தாண்டம் பங்கிலே பணியாளராக வைத்து அவருடைய காலடிகளை நீர் யார் யாருக்கு, எப்படிப்பட்ட மக்களுக்கு, குறிப்பாக எளிய மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்க தேர்ந்தெடுத்த இந்த பாத்திரத்தை இன்றைக்கு இந்த இடத்திலே கொண்டு வந்ததற்காக நன்றி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவர் வழியாக இன்றைக்கு நடத்தப்பட்ட இந்த தெய்வீக ஆராதனை வழியாக உம்முடைய மக்கள் அடைந்த நன்மைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதனுடைய பலன்களை எல்லாம் நீ தொடர்ந்து அவருக்கு கொடுத்து உடல் நலமும் உள நலமும் உயிர் நலமும் பணி நலமும் கொடுத்து வழி நடத்தும். அவர் வழியாக வெளிப்படுத்தினீரே நற்செய்திக்கெல்லாம் நற்செய்தி என்று சொல்லப்படுகிற லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரத்தில் உள்ள தவறிய காசையும் தவறிய ஆட்டையும் தவறிய மனிதனையும் வெளிப்படுத்தினீரே. தவறியதற்கு காரணம் அந்த வீட்டிலே வெளிச்சம் இல்லை. வெளிச்சத்தை ஏற்றி விளக்குமாறு எடுத்து பெருக்கிய பொழுது கண்டுபிடிக்கும் வரையிலும் அதை தேடிக்கொண்டே இருந்தார். கண்டுபிடித்த பிற்பாடு அந்த வீட்டிலே பெரிய மகிழ்ச்சி உண்டானது, பரலோகத்திலே பெரிய மகிழ்ச்சி உண்டானது. ஒரு மனுஷன் இருட்டிலே கிடந்து அழியும் போது நித்தியத்திலே மகிழ்ச்சி இல்லை, நரகம் பாதாளம் மகிழ்கிறது. தகப்பனே, தவறிய ஆடு ஒரு மெய்ப்பனுடைய வழியிலே இல்லாத ஆடு, அது எப்பொழுது செப்பரேட்டாக தனியாக போய்கொண்டே இருந்தது. அந்த 100 ஆடுகளில் சேர்ந்து வாழாமல் புல்லுள்ள இடங்களில் இருந்து தனியாக போய், தண்ணீர் குடிக்கிற தொட்டியிலிருந்து தனியாக போய்விடும். பலமுறை அதை உணர்த்தப்பட்ட பிற்பாடும் இரவிலே தங்குற இடத்திலிருந்து வெளியேறி போனபடியினால் அது தவறி விழுந்ததே. எதிரிகளுடைய தாக்கத்தில் உயிருக்கு ஆபத்து வந்த பொழுது நல்லாயனே என்று கூப்பிட்ட பொழுது நீர் தேடி சென்று 99 ஆடுகளையும் விட்டு தவறிப்போன ஒரு ஆட்டையும் தூக்கி எடுத்தீரே. 99 நீதிமான்களை குறித்து வானகத்தில் உண்டாகும் மகிழ்ச்சியை விட ஒரு தவறிய பாவியை குறித்து மனம் திரும்பும் போது பெரிய மகிழ்ச்சி என்று சொன்னீரே. ஆண்டவரே, இந்த உலக ரீதியில் உள்ள காரியங்களிலே இளைய மகன், ஊதாரி மகன் அவன் பெற்றுக்கொண்டான். ஒருவேளை நாங்கள் கூட எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம், ஆனால் உம்மை நாங்கள் இழந்து விட்டால் எல்லாம் இழந்ததற்கு சமம். நாங்கள் உம்மை இழக்காமல் மற்றதையெல்லாம் இழந்தால் பவுல் சொல்கிறது போல, என் ஆண்டவராகிய கிறிஸ்துவை அறிதலாகிய ஒப்பற்ற செல்வத்தின் பொருட்டு மீதியெல்லாம் குப்பை என்று கருதுகிறோம். நீர்தான் எங்களுக்கு எல்லாம். நீரே எங்களுடைய உயிர் மூச்சு, நீரே எங்களுடைய வழி, நீரே எங்களுடைய உண்மை, நீரே எங்களுடைய ஜீவன். அவன் அறிவு தெளிந்து வரும் பொழுது அவனை கட்டி பிடித்து முத்தமிட்டீரே. உம்முடைய அன்பை வெளிப்படுத்தினீரே, அவனை குளிப்பாட்டினீரே, அவருடைய பாவங்கள் எல்லாத்தையும் கழுவி சுத்திகரித்தீரே.
அவனுக்கு புதிய உடைய கொடுத்தீரே, பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தீரப்பா. மோதிரத்தை கொடுத்தீரே, அதிகாரத்தை உறவையும் புதுப்பித்தீரே. மிதியடியை கொடுத்தீரே, சமாதானத்தை கொடுத்தீரே. அந்த வீட்டில் விருந்து கொடுத்தீரே, அந்த மகிழ்ச்சியை கொடுத்தீரே. இந்த ஆழமான காரியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினீரப்பா. இதை நாங்களும் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே நின்றதென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, ஆட்டை தேடியவரே, பரிசுத்த என்னை நன்றாய் அறிந்து சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். இப்பொழுது ஜெபித்து இந்த சௌக்கியத்தை தெய்வம் வழங்கும்படியாக, நலத்தை அருளும்படியாக குணப்படுத்துகிற ஆண்டவர், நம்முடைய நலன்களின் ஊற்று, நம்மை நலமாக்குற தண்டனை அவர் மேல் விழுந்தது. அவருடைய காயங்களினால் நாம் குணமடைகிறோம். 1 பேதுரு எழுதிய நிருபத்திலே 2:24 சொல்லுகிறது போல, சிலுவையின் மீது தம்முடைய உடலில் நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டார். எதற்கு? நம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காய் வாழ இவ்வாறு செய்தார். அவருடைய காயங்களினால் நாம் குணமடைகிறோம். நோய்களை குணமாக்கக்கூடிய ஆண்டவர் வல்லமை இயேசுவோடு இருந்ததா. நாம் யாவரும் கண்களை மூடுவோம். நோய்கள் இருக்கிற இடத்திலும் மற்ற எல்லா உலகத்தை தாக்கி கொண்டிருக்கிற அந்த நோய் கிருமிகள் அழியும்படியாக ஒப்புக் கொடுப்போம். என் உடலின் நோயினை அறிந்தவரே, என் உடலின் நோயினை அறிந்தவரே, உள்ளத்தின் வேதனை புரிந்தவரே, என் உடலின் நோயினை அறிந்தவரே, உள்ளத்தின் வேதனை புரிந்தவரே, சுமக்குகிறீர் வாழ்வின் துன்பங்களை, தாங்குகிறீர் பிணிகளை, சுமக்குகிறீர் வாழ்வின் துன்பங்களை,
துன்பங்களை தாங்குகிறீரன் பிணிகளையே சுமை சுமந்து சோர்ந்திடும் போது இயேசுவால் ஆறுதல் அடைகின்றேன். சுமை சுமந்து சோர்ந்திடும் போது இயேசுவால் ஆறுதல் அடைகின்றேன். வாழ்விலே எல்லாம் இழந்திடும் போது வாழ்விலே எல்லாம் இழந்திடும் போது வாழ்வாய் வழியாய் வருகின்றேன். வாழ்வாய் வழியாய் வருகின்றேன். என் உடலின் நோயினை அறிந்தவரே, என் உள்ளத்தின் வேதனை புரிந்தவரே. நம்மை நோக்கி கூவி அழைக்கிற காக்கை குஞ்சுகளுக்கு தீனி கொடுக்கிற தெய்வமே, உன்னுடைய கூக்குரலை கேட்க முடியாதபடி என்னுடைய காது மந்தமாகி விடவில்லை. உன்னை விடுவிக்க மீட்க முடியாதபடி என் கை குறைய விடவில்லை என்று சொன்ன தெய்வமே, எரேமியாவினுடைய புலம்பலிலே சொல்லப்படுகிறது போல உன்னுடைய வேதனை, உன்னுடைய காயம், உன்னுடைய பிரச்சனை, உன்னுடைய வியாதிகள் எல்லாம் கடல் போல விரிந்துள்ளதே. இதிலிருந்து உன்னை குணமாக்குறவர் யார்? கடல் போல விரிந்துள்ள காயங்களால் கடவுளே உம்மிடம் வருகின்றோம். கடல் போல விரிந்துள்ள காயங்களால் கடவுளே உம்மிடம் வருகின்றோம். கவலையும் கண்ணீரும் நிறைந்த என் வாழ்வில், கவலையும் கண்ணீரும் நிறைந்த என் வாழ்வில் கருணா மூர்த்தியே கருணை செய்யும். கருணாமூர்த்தியே கருணை செய்யும். என் உடலில் நோயினை அறிந்தவரே, என் உள்ளத்தின் வேதனை புரிந்தவரே. சுமக்குகிறீர் வாழ்வின் துன்பங்களை, தாங்குகிறீர் பிணிகளையே சுமக்குகிறீர் வாழ்வின் துன்பங்களை, தாங்குகிறீர் பிணிகளையே. உலகமெல்லாம் பரவி மனித உயிரினங்களை அழித்துக் கொண்டிருக்கிற கொடிய கொள்ளை நோயாகிய அந்த கொரோனா வைரஸ் எங்கெல்லாம் பரவி மனித உயிரினங்களை அழித்துக் கொண்டிருக்கிறது. தெய்வமே, உம்மால் மாத்திரமே அதை அழிக்க முடியும். அழிக்கிற அந்த கிருமிகளை நீர் ஒருவரே அழிக்க முடியும். இந்த எளிய மையத்திலிருந்து ஏறெடுக்கிற பிரார்த்தனை உம்முடைய சன்னிதானத்தில் வந்து எத்துவதாக. கண்மலையே, எங்களுடைய கண்களை உயர்த்தும் போது உதவி உம்மிடமிருந்தே வரும். ஆண்டவரே, உதவி செய். இந்த வழிபாட்டிலே, இந்த ஆராதனையிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற இந்த மக்களிலே இருக்கிற எல்லா வியாதி பிணிகளையும், உள்ள கால் முதல் உச்ச தலைவரையிலும் எந்த பாதிப்புகள் இருந்தால் உம்முடைய வல்லமை அவர்களை சுகப்படுத்துவதாக. உள்ளத்தில் இருக்கிற எல்லா உடைவுகளையும் மாற்றி போடும் தெய்வமே. ஆவியில இருக்கிற சீர்குலைவுகள் எல்லாம் மாறி போவதாக. ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதி. திருமண வீட்டில் நடந்த அற்புதத்தை போல வீடுகளில் அற்புதம் நடப்பதாக.
வீட்டிலே ஆவியானவர் ஊற்றப்படுவதாக. வீட்டிலே உமது மீட்பு கடந்து வருவதாக. வீட்டிலே சமாதானம் கடந்து வருவதாக. வீட்டிலே சாட்சியாக வாழச் செய்வீராக. இந்த இடத்தில் வந்த ஒருவரையும் வெறுமனே அனுப்பாதே, ஆசீர்வதி. இந்த புரோகிராமை பார்க்கிற ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளிலும் உம்முடைய ஆசீர் இறங்குவதாக. இயேசுவுடைய நாமத்தில் ஜெபித்து எல்லா விதமான நாங்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைக்கு வேண்டிய பதிலையும் ஆசீரையும் தரும்படியாக வேண்டி ஜெபிக்கிறேன் தூய தந்தையே, ஆமென். ஒரு எழுப்பி நிற்போமா? நாம் யாவரும் ஃபாதர் அவர்கள் நமக்கு ஜெபித்து ஆசிரியை வழங்குவார்கள். இது முடிந்த பிற்பாடு உங்களுக்கு எளிய ஆகாரம் வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் அறிந்து செல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட உமது புனித உணவு எங்கள் இதயத்தின் ஆழத்தை ஊடுருவி நிரப்புவதாக. நாங்கள் இந்த அருள் அடையாளத்தில் ஆற்றலுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறுதி ஆசீர் கொடுப்பதற்கு முன்பாக ஒரு சில வார்த்தைகளை சொல்ல நான் ஆசைப்படுகின்றேன். எனக்கு இங்கு இந்த அழைப்பை கொடுத்த சகோதரர் கிறிஸ்துதாஸ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிகவும் அழகான ஒரு பணியானது யாருக்கும் தெரியாமல் அழகாக நடந்து கொண்டிருக்கிறது. கடவுள் போற்றப்படுவாராக. கடவுளின் வார்த்தையை நாம் சிந்திக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் கடவுளை காண வேண்டும், இயேசுவை காண வேண்டும். இன்று பல விஷயங்கள் நம் கண்களை மறைத்து கொண்டிருக்கின்றன, தடுத்து கொண்டிருக்கின்றன. அவற்றையெல்லாம் இந்த ஜெப வழிபாட்டின் மூலமாகவும் திருப்பலியின் மூலமாகவும் ஆராதனைகளின் மூலமாகவும் நாம் அவற்றையெல்லாம் களைந்து இயேசுவை நாம் காண வேண்டும். அதற்கான வரத்தை நாம் ஜெபிப்போம். சிறப்பாக இந்த நிறுவனத்திற்காக நான் ஜெபிக்கின்றேன். உங்களுடைய பணி மென்மேலும் நடக்க வேண்டும். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கும் என்று நான் மன்றாடுகின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆத்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயனல் ஆவியார் நம் அனைவரையும் காத்து ஆசீர்வதிப்பாராக. இயேசுவை கண்டுணர சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இறக்கும் வரைக்கும் உண்மைக்காக போராடு மனமே. கடவுள் உனக்காய் போரிடுவார், தளராதே மனமே. இறக்கும் வரைக்கும் உண்மைக்காக போராடு மனமே.
நன்றி. கடவுள் உனக்காய் போரிடுவார், தளராதே மனமே, தளராதே மனமே, தளராதே மனமே. கடவுள் உனக்காய் போரிடுவார், தளராதே மனமே, தளராதே மனமே, தளராதே மனமே. இறக்கும் வரைக்கும் உண்மைக்காக போராடு மனமே. கடவுள் உனக்காய் போரிடுவார், தளராதே மனமே. பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் நேர்மையும் ஒன்றை ஒன்று முத்தமிடும். பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் நேர்மையும் ஒன்றை ஒன்று முத்தமிடும். மண்ணினின்றே உண்மை முளைத்தெழும், விண்ணினின்று நீதி கீழ் நோக்கும். மண்ணினின்றே உண்மை முளைத்தெழும், விண்ணினின்று நீதி கீழ் நோக்கும். ஆண்டவரே உமது பேரன்பை எனக்கு காட்டியருளும். ஆண்டவரே உமது மீட்பை எனக்கு தந்தருளும். ஆண்டவர் உரைப்பதை நான் கேட்பேன், அவர் சொல்வது சமாதானமே. இறக்கும் வரைக்கும் உண்மைக்காக போராடு மனமே. கடவுள் உனக்காய் போரிடுவார், தளராதே மனமே.